ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய ராசி பலன் மற்றும் இன்றைய நாளுக்குரிய பஞ்சாங்க குறிப்புகளை பார்த்துவிட்டு ராசி பலனுக்கு செல்லலாம். இன்றைய அற்புதமான நாள் 25/8/2024 குரோதி வருடம் ஆவணி மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. சூரிய பகவானுடைய நல்ல ஆதிக்கம் இருக்கின்ற அற்புதமான நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் காலை 8:45 மணி வரை, மதியம் 3:15 மணி முதல் மாலை 4:15 மணி வரை இருக்கின்றது. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் மாலை 4 மணி வரை இருக்கின்றது. இன்றைய சுபஹோரை குருஹோரை காலை 11 மணி முதல் 12 மணி வரை இருக்கின்றது. ஆக இந்த குருஹோரையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல செயல்கள் ஏதேனும் இருந்தால் அதை இன்றைய தினம் தொடங்குங்கள், அது வெற்றியை தரும். இந்த ஹோரையிலே தொடங்க வெற்றியை கொடுக்கும். இன்றைய நட்சத்திரம் இரவு 10:43 மணி வரை பரணி, அதன் பின்பு கிருத்திகை. இன்றைய திதி இன்று காலை 11:12 மணி வரை தேய்பிரை சஷ்டி, அதன் பின்பு சப்தமி திதி வருகின்றது. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. வாருங்கள் 12 ராசிகளுக்கான பலன்களை பார்க்கலாம். முதலாவதாக மேஷ ராசி. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். ஆகவே இன்று மனம் சந்தோஷமாக இருக்கும், மிகவும் சந்தோஷமாக இருக்கும். ரெக்க கட்டி பறக்கும் மனம். ஆக சந்தோஷமாக இருப்பீர்கள். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கின்ற அற்புதமான நாள் இன்றைய நாள். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் உங்களுக்கு அது விதமான தகவல், அது விஷயமான தகவல் உங்களுக்கு வரும். மனம் சந்தோஷம் அடையும். உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்க போகிறாங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நல்ல திருப்திகரமாக இருக்கின்ற நாள். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய பண வரவு உங்களுக்கு அதிகரிக்கும். எதிர்பாராத இடத்திலெல்லாம் பணம் வரும். உங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் பணம் வரும், எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் வரும். இவருக்கு ஒரு வேலை செஞ்சால் எதுவுமே செய்ய மாட்டார். ஆனால் இன்றைக்கி என்னடான்னா, சார் நீங்கள் எனக்கு அந்த வேலையை பண்ணி கொடுத்தீங்க, நான் உங்களுக்கு எதுவுமே கொடுக்கல சார், இதை வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஜிபேயில் அனுப்புவார். பணம் சந்தோஷமாக இருக்கும். பொருளாதாரம் மிக மிக திருப்திகரமாக இருக்கின்ற அற்புதமான நாள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். ஆகவே புதிய வேலைக்கான முயற்சிகளை தொடங்குங்கள், வெற்றியே கிடைக்கும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றது. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்த தம்பதிகளுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற அற்புதமான நாள். அடுத்த கிருஷ்ண ஜெயந்திக்குள்ள உங்கள் வீட்டில் அற்புதமான மழலை செல்வம் தவழ்கின்ற நாள். ஆக இன்று அதற்கான முயற்சிகளை செய்யுங்கள், வெற்றியே கிடைக்கும். குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறுங்கள். தொழில் வியாபாரத்திலே முன்னேற்றம் ஏற்படுகின்ற அற்புதமான நாள் இன்றைய நாள். எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் ஏற்பட்டு வாழ்க்கையிலே சந்தோஷத்தை அனுபவிக்கின்ற அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் திருவனந்தபுரம் சென்று அந்த பத்மநாப சுவாமி, நேரிலே செல்ல முடியவில்லை என்றாலும் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமியை பிரார்த்தித்து உங்களுடைய சந்தோஷமான நாளை மேலும் சந்தோஷமான நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி. ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே உள்ளார். ஆகவே இன்று குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். அந்த குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும்.
வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே கருத்து சொல்ல வேண்டாம், மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிட வேண்டாம். அமைதி காப்பது நல்லது, மௌனமாக இருப்பது நல்லது. சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும், சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படும். ஆகவே கைப்பொருளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். ஞாபக மறதி அதிகம் ஏற்படும் இந்த நாளிலே. தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகள் மற்றும் புதிய கடன் எதுவும் இன்றைய தினம் வாங்காதீர்கள், முயற்சிகளை செய்யாதீர்கள். இன்றைய தினம் ஒரு 2 நாட்களுக்கு தள்ளி போடுங்கள். உத்தியோக உயர்வு மற்றும் பணியிட மாற்றம் ஏற்படும். அவை சற்று உங்களுக்கு மன சஞ்சலத்தை தரும். பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கின்றது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாகத்தான் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தொழிலிலே புதிய முதலீடுகள் எதையும் செய்யக்கூடாத நாள் இன்றைய நாள். புதிய முதலீடுகள் முற்றிலுமாக தவிருங்கள். இன்றைய தினம் எதையும் செய்யாதீர்கள், புதிய கடன் வாங்காதீர்கள். இன்றைய நாள் சற்று கடினமாக இருக்கின்றபடியால் உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பற்றி கொள்ளுங்கள். குலதெய்வத்தை பணிந்து உங்களுடைய குலதெய்வம் என்னவோ அந்த குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருங்கள். உங்களுக்கு திருப்போரூர் முருகன் குலதெய்வம் என்றால் முருகா 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 என்று அவனுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இருங்கள். உங்களுக்கு இஷ்ட தெய்வம் அம்பாள் என்றால் அம்மா காப்பாற்று என்று அந்த தாயினுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருங்கள். கருமாரியனுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்க வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி. மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சகலவிதமான பாக்கியங்களும் உண்டாகின்ற அற்புதமான நாள். மூத்த சகோதரர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டாகும். திடீரென்று வெளிநாட்டிலிருந்து உங்களுடைய சகோதரர் உங்களுக்கு ஏதேனும் ஒரு பெரிய பரிசு பொருளை அனுப்பி வைப்பார். மனம் சந்தோஷம் அடையும். ஆக மூத்த சகோதரிகளால் அனுகூலம் உண்டாகின்ற நாள். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தருகின்ற நாள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். அது பற்றிய சிந்தனை செய்வீர்கள். அதனை உடனே செயல்படுத்துவீர்கள். குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். காரிய தடைகள் எல்லாம் ஏற்பட்டு விலகுகின்ற அற்புதமான நாள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். ஆகவே சுபகாரியத்துக்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்குங்கள். விரைவிலே கெட்டி மேளம் கொட்டுகின்ற செய்தி வரும். அற்புதமான நாள் இன்றைய நாள். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். கடன் பிரச்சனைகள் தீருகின்ற நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆகவே புதிய வேலைக்கான முயற்சிகளை தொடங்குங்கள், வெற்றி கிடைக்கும். புதிதாக ஏதேனும் சொந்த தொழில் செய்வதானாலும் அதற்கான முயற்சிகளை எடுங்கள். அரசாங்க வழியிலே உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கடன் கைக்கு கிடைக்கும். ஆக எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கின்ற இந்த நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இறைவனை நிறைய நினைக்க வேண்டும். சந்தோஷம் வரும்போது அதிகமாக இறைவனை நினைக்க வேண்டும், இறைவனை துதிக்க வேண்டும். உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை நினைத்து கொண்டு இன்றைய நாளை அழகாக கடந்து செல்லுங்கள். இன்றைக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூரப்பன். குருவாயூரப்பனை பணிந்து நாளை சிறப்பாக்கிக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடகராசி. கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்று உங்கள் திறமை வெளிப்படுகின்ற நாள். நமக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்கின்றதா என்று உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்கின்ற நாளாக இன்றைய நாள் அமையும். அப்படி உங்களுடைய திறமை, இதுவரை வெளிப்படாத திறமைகள் வெளிப்படுகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. பேர் புகழ் கிடைக்க வேண்டிய நாளாக இருக்கின்றது. பெயரும் புகழும் தேடி வரும். என்ன செய்தாலும், புதிய முயற்சி செய்தாலும் அதிலே பெயரும் புகழும் தேடி வரும். அற்புதமான நாள். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். தாய் வழி வகையிலே உதவிகள் கிடைக்கின்ற நாள். கடன் தொல்லைகள் முற்றிலும் விலகுகின்ற நாள். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்கின்ற நாள். இப்படி இந்த நாளை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். மனம் மிகவும் உற்சாகமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும்.
புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடுகின்ற அற்புதமான நாள். என்ன முயற்சி செய்தாலும் அதிலே வெற்றி கிடைக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆகவே திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஏதேனும் இருந்தால் அதை இன்று தொடங்குங்கள். இன்றே நல்லபடியாக முடியும். விரைவிலே அட்வான்ஸ் கொடுக்கணும் கல்யாண மண்டபத்துக்கு என்று ஓடுவீர்கள். கல்யாண மண்டபம் எந்த மண்டபம் பெருசாக இருக்குது பார்த்து அதுக்கு அட்வான்ஸ் கொடுப்பீர்கள். எதிர்பார்த்த பணம் எல்லாம் கைக்கு வரும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அதாவது எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி அடைந்தாலே அதுவே நமக்கு பாதி மனத்தெம்பை கொடுத்துவிடும். இறைவனுடைய அருளாலே நாம் ஒரு முயற்சியை எடுக்கின்றோம், அந்த முயற்சி வெற்றிகரமாக நடக்கின்றதென்றால் அப்போதே நமக்கு உடல் நலமும் நன்றாக இருக்கும், மனநலமும் நன்றாக இருக்கும். இதில் ஏதேனும் தடை ஏற்பட்டால் மனம் சற்று சஞ்சலிக்கும். மனம் சஞ்சலிக்கும் போது உடனடியாக நம்முடைய உடலும் ஒத்துழைக்காமல் போகும். ஆக இன்றைய தினம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கின்றது என்று நீங்கள் அந்த சாமுண்டீஸ்வரியை பணிந்து இந்த நாளை மிகவும் சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி. சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கின்றார். இன்று தந்தை வழி மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். அது பற்றி சிந்தித்து அதற்கான முயற்சிகளை தொடங்குவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். புதிதாக வண்டி வாங்கி விடுவீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய தினம் தொழிலில் நல்ல லாபமும் முன்னேற்றமும் ஏற்படும். சொந்த தொழில் செய்பவர்களாக இருந்தால் அதிலே லாபமும் முன்னேற்றமும் ஏற்படும். ஒரு அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர் என்றால் உங்களுக்கு அந்த அலுவலகத்திலே பதவி உயர்வு ஏற்படும். அதன் மூலம் சம்பளம் அதிகரிக்கும். ஆக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எல்லா விதத்திலும் வெற்றியை தருகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. கடன் பிரச்சனைகள் எல்லாம் முற்றிலுமாக தீர்கின்ற நாளாக இருக்கின்றது. சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியை தரும். காரிய தடைகள் விலகுகின்ற நாள் இன்றைய நாள். உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற அற்புதமான நாள் இன்றைய நாள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும், ஆதாயம் உண்டாகும். ஆக எல்லா விதத்திலும் ஏற்றமும் மாற்றமும் சந்தோஷமும் தருகின்ற முயற்சிகள் எல்லாம் கைகூடுகின்ற இந்த நல்ல நாளை நீங்கள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியினுடைய பாதத்தை பணிந்து ஆதிபராசக்தி சரணம் அம்மா ஆதிபராசக்தி சரணம் என்று அவளுடைய பாதங்களை பணிந்து இந்த நாளை மேலும் வெற்றிகரமான நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்று உங்களுக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது. மனக்குழப்பம் பதற்றம் இருக்கக்கூடிய நாள் என்றாலும் சந்திராட்டமத்தை பற்றி பயம் கொள்ளாமல் அந்த விநாயக பெருமானை பற்றி கொண்டு ஓம் கம் கணபதியே நமக என்று சொல்லி அவனுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருங்கள். இன்றைய தினம் யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள். நீங்கள் புதிதாக எதுவும் கடன் வாங்காதீர்கள். தேவையில்லாத பயத்தை விட்டுவிடுங்கள். அந்த விநாயக பெருமான் பார்த்து கொள்வார். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தருகின்ற நாள். கூட்டுத் தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். நான் முன்பே சொன்னது போல் புதிய கடன் எதுவும் வாங்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டும். விட்டு கொடுத்து செல்லுங்கள். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேச வேண்டாம். கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். மௌனம் கடைபிடியுங்கள். மௌன விரதம் என்பது மிகச்சிறந்த விரதம். இன்றைய தினம் நீங்கள் மௌன விரதம் இருந்தாலும் அது மிகவும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பேசாமல் மௌன விரதம் இருங்கள். மனதுக்குள்ளே குலதெய்வத்தை அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். இஷ்ட தெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். யாரிடமும் பேசாதீர்கள். யாரை பற்றியும் பேசாதீர்கள். அலுவலகத்திலே கவனமாக இருங்கள். எதிலுமே எச்சரிக்கையாக
செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆக சந்திராட்டமம் இருக்கின்ற அன்று நம்முடைய மனம் ஒரு நிலையிலே இருக்கின்றது. அதுதான் இதில் இருக்கின்ற பிரச்சனை. சந்திராட்டமத்தன்று மனம் ஒரு நிலையில் இல்லாமல் அலைபாயும், எல்லா விதத்திலும் அலைபாய்கின்ற நாளாக இருக்கின்ற நாளாக இருப்பதால் இன்றைய தினம் மௌனம் கடைபிடிப்பது நல்லது. இன்றைய தினம் நீங்கள் ஆஞ்சநேயரை பணிந்து சந்திராட்டமத்தை வெற்றி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று திருமணம் சிலருக்கு நிச்சயமாகும், அல்லது அது விஷயமாக இன்றைய தினம் பேச்சை தொடங்கினால் அது வெற்றிகரமாக முடியும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்கின்ற நாளாக இருக்கின்றது. மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு செயலை செய்வீர்கள், இதிலே வெற்றி கிடைக்குமா, முயற்சி செய்து பார்ப்போம் என்று அரை மனதுடன் முயற்சி செய்வீர்கள். ஆனால் வெற்றி கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத வெற்றி கிடைக்கும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகின்ற அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல லாபம் கிடைக்கும். அலுவலகத்திலே சம்பள உயர்வும் பதவி உயர்வும் ஏற்படும். சுபகாரியங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்யும் தொழிலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். பெயரும் புகழும் ஒருவருக்கு ரொம்ப முக்கியமானது. ஒருவருக்கு புகழ் இருந்தால் அது மனதுக்கு மிக சந்தோஷத்தை கொடுக்கும். புகழ் மிகவும் முக்கியம். நம்முடைய அடுத்த சந்ததிக்கும் நம்முடைய புகழ் நம்மை பேச வைக்கும். ஆக பெயரும் புகழும் ஏற்படுகின்ற அற்புதமான நாள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகின்ற நாள். புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை தொடங்குங்கள், வெற்றியே கிடைக்கும். வெற்றி 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 என்று வெற்றியை தேடி செல்கின்ற நாளாக இருக்கின்றது. வெற்றி உங்களை தேடி வருகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய தினம் நீங்கள் உங்களுக்கு மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு அந்த தட்சிணாமூர்த்தி சுவாமியை பணிந்து வெற்றிகளை மேலும் பெருக்கிக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று காரிய தடைகள் ஏற்படும். ஆனால் அவை ஏற்பட்டு விலகிவிடும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள் இன்றைய நாள். அலுவலகத்திலே வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். யாரிடமும் பேசாதீர்கள், மௌனத்தை கடைபிடியுங்கள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே உங்கள் கூட்டாளியோடு சற்று நிதானமாக பேசி நடப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விலகுகின்ற நாள் இன்றைய நாள். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். விட்டு கொடுத்து சென்றால் தம்பதிகளுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். எனவே நீங்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். இன்றைய தினம் அதற்கான முயற்சிகளை செய்யாதீர்கள், வேண்டாம். 2 நாட்கள் விட்டு விடுங்கள், பிறகு பார்த்து கொள்ளலாம். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். புதிதாக கடன் எதுவும் வாங்காதீர்கள். சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் எல்லாம் ஏற்படும். ஆகவே கைப்பொருளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். செல்போன் போன்றவற்றை நினைவில் வைத்த இடத்திலே வையுங்கள். தொலைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. எல்லா விதத்திலும் சற்று மனம் சஞ்சலத்தோடு இருக்கின்றது. ஆகவே கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். இன்று நீங்கள் கவனச்சிதறலை தவிர்க்க என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த ராமபிரானுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருக்கும். ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று ராமருடைய பாதங்களை பற்றி கொண்டு உங்களுடைய நாளை சிறப்பானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ஆகப்பட்டவர் 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும்.
உங்கள் குழந்தை ஏதேனும் ஒரு போட்டியிலே கலந்து கொண்டு பரிசு பெற்று வருவார்கள். ஆகவே மகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். சுபகாரியங்கள் கைகூடும். ஆகவே சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தொடங்குங்கள், வெற்றி கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வெற்றி கிடைத்து நல்ல முகூர்த்தம் குறிக்கின்ற நாளாக இன்றைய நாள் தெரிகின்றது. ஆகவே அதற்கான முயற்சிகளை தொடங்குங்கள், வெற்றி கிடைக்கும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீர்கின்ற நாள் இன்றைய நாள். சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றமும் ஏற்படும். ஏற்றுக்கொள்ளுங்கள், அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகின்ற நாள் இன்றைய நாள். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிகின்ற நாள் இன்றைய நாள். திடீர் பண வரவு உண்டாகும். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள் இன்றைய நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமையும் அந்யோன்யமும் ஏற்படும். ஒன்றாக கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள், அர்ச்சனை செய்யுங்கள். ஆக இந்த நாளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த துர்காதேவியை பணிந்து இந்த நாளை சிறப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நல்ல நாளாக இருக்கின்றது. இந்த நாளை மேலும் சிறப்பாக மாற்றிக்கொள்ள துர்க்கை அன்னையை பணிந்து நாளை சிறப்பாக்கிக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி. மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்று சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். அது விதமான முயற்சிகளை தொடங்கினால் வெற்றி கிடைக்கின்ற நாள் இன்றைய நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிகின்ற நாள் இன்றைய நாள். நீங்கள் திருமண வயதில் இருந்தால் உங்களுக்கு திருமணம் நிச்சயமாகும், அல்லது உங்களுடைய இல்லத்திலே திருமண வயது உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். ஆக அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடுகின்ற நாள். பண வரவு உண்டாகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். தாய் வழி உறவுகள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உங்களுடைய மாமாவோ மற்றும் சித்தியோ உங்களுக்கு நல்ல ஒரு பரிசை அளிப்பார்கள், அல்லது உங்களுக்கான நல்ல முயற்சிகளுக்கு துணையாக இருப்பார்கள். ஆக தாய் வழி உறவுகள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். செய்தொழில் செய்பவர்களாக இருந்தால் சொந்த தொழில் வளர்ச்சி உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவராக இருந்தால் அங்கே நல்ல பதவி உயர்வு கிடைக்கும், வருமானம் அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கின்ற நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்கள் அந்த கண்ணனை பணிந்து உங்களுடைய நாளை இனிதானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். நமக்கெல்லாம் பகவத்கீதை தந்த கண்ணனை, கீதையிலிருந்து ஒரு சாரத்தை படியுங்கள். படித்து இந்த நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி. கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி உங்களுடைய ராசியிலேயே இருக்கின்றார். இன்று நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். இளைய சகோதரர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்வீர்கள். அப்படிப்பட்ட நாளாக இருக்கின்றது. குழந்தைகளுக்காக சுப செலவு செய்வீர்கள். அலுவலகத்திலே வேலை உயர்வு, பதவி மாற்றம் ஏற்படுகின்ற அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. பொருள் வரவு, தன லாபம் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள் இன்றைய நாள். எந்த ஒரு புதிய முயற்சியை செய்தாலும் அதிலே வெற்றி கிடைக்கும். ஆகவே தொழிலிலே புதிய முயற்சிகளை செய்யுங்கள் தைரியமாக. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள் இன்றைய நாள். உங்களுடைய இல்லத்திலே நீங்கள் திருமண வயதில் இருந்தால் உங்களுக்கு திருமணம் நிச்சயமாகும், அல்லது
திருமண வயதில் உள்ள உங்களுடைய தம்பிக்கோ தங்கைக்கோ திருமணம் நிச்சயமாகும். ஆக இன்றைய நாள் திருமணம் நிச்சயமாகின்ற நாள், சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள், தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும், நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும், உடல் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டாகின்ற நாள், கடன் தொல்லைகள் எல்லாம் நீங்குகின்ற அற்புதமான நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே நீங்கள் திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையாரை பணிந்து கணபதியே நமக என்று அவனுடைய நாமத்தை சொல்லி இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். மிக அருமையான நாள் இன்றைய நாள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசியிலே இறுதி ராசி மீன ராசி அன்பர்களே. இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கின்றது என்று பார்க்க இருக்கின்றோம். இன்று நீங்கள் எதிர்பார்த்த பெரிய தொகை ஒன்று கைக்கு வர இருக்கின்ற நாள். உங்களுக்கு பெரிய அளவிலே பணம் தேடி வருகின்ற நாளாக இருக்கின்றது இன்றைய நாள். இன்று நீங்கள் எதிர்பார்த்த பெரிய தொகை கைக்கு வருகின்ற நாள். லட்சக்கணக்கிலே பணத்தை பார்ப்பீர்கள். இன்றைய தினம் தேடி வரும். உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சிலருக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிந்து முகூர்த்தத்துக்கான நாள் குறிக்கின்ற நாள் இன்றைய நாள். உறவினர்களிடமிருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கும். அவர்களோடு அந்யோன்யமாக இருப்பீர்கள், அன்பாக இருப்பீர்கள். அவர்கள் உங்களை தேடி வருவார்கள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீர்கின்ற நாள் இன்றைய நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. மனம் சந்தோஷமாக இருக்கும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகின்ற நாள் இன்றைய நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். கூட்டு தொழிலில் நல்ல லாபம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும், புதிய வேலை கிடைக்கும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள் இன்றைய நாள். புதிய செல்போன் வாங்குவீர்கள். ஏற்றமும் மாற்றமும் தருகின்ற அற்புதமான இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய தினம் நீங்கள் அந்த வராக மூர்த்தியை பணிந்து உங்களுடைய நாளை மேலும் சிறப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவல். எல்லோருக்குமே கடன் என்பது ஒரு பெரிய பிரச்சனை. நம்முடைய வாழ்க்கையிலே எல்லோருமே கடன் படுகின்றோம். கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு கம்பராமாயணத்திலேயே ராவணனுடைய கஷ்டத்தை பற்றி கடன்காரரோடு ஒப்பிடுகின்றார். ஆக கடன் வாங்கியவருடைய நிலைமை எவ்வளோ அவர் ஒரு அவசர தேவைக்கு கடன் வாங்குறார். ஆனால் அதை அடைக்க முடியாமல் கஷ்டப்படுறார். இது நிறைய பேருடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற ஒரு விஷயம். இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நாம் மீள்வதற்கு ஆன்மீக ரீதியாக என்ன செய்ய வேண்டும், அதை பற்றி இப்போது பார்க்க இருக்கின்றோம். இங்கே சென்னையிலே குன்றத்தூர் அருகிலே காத்தாயி அம்மன் கோவில் என்ற அருமையான கோயில் ஒன்று, கிராம தேவதை கோவில் உள்ளது. இந்த காத்தாயி அம்மன் கோவிலிலே தோரண கணபதி அமர்ந்திருப்பார். இந்த தோரண கணபதியை தொழுது பணிவோருக்கு கடன் சுமையிலிருந்து விரைவிலே நிவாரணம் கிடைக்கும். நீங்கள் சென்னையிலே இருப்பவராக இருந்தால் குன்றத்தூர் முருகனுக்கு அருகிலே, குன்றத்தூர் முருகன் கோவிலிலிருந்து ஒரு 200 அடி தூரத்திலே இந்த ஆலயம் இருக்கின்றது. காத்தாயி அம்மன் ஆலயம். காத்தாயி அம்மன் ஆலயம் என்பது அந்த பகுதியினுடைய கிராம தேவதை. அந்த கிராம தேவதனுடைய ஆலயத்திலே இடதுபுறமாக தோரண கணபதி அமர்ந்திருப்பார். இந்த தோரண கணபதிக்கு செவ்வாய்க்கிழமை விசேஷம். செவ்வாய்க்கிழமையிலே 9 செவ்வாய்க்கிழமைகள் இந்த தோரண கணபதியை நீங்கள் சென்று வழிபட உங்களுடைய கடன் எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும், லட்சக்கணக்கிலே உங்களுக்கு கடன் இருந்தாலும் சரி, அந்த கடன் அடைவதற்கான நல்ல வழி உங்களுக்கு கிடைத்து அந்த கடனிலிருந்து நீங்கள் நிச்சயமாக வெளிப்பட்டு வருவீர்கள். நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். அந்த கணபதியை செவ்வாய்க்கிழமை காலையிலே போய் தரிசிக்க வேண்டும். காலையிலே போய் தரிசித்து அந்த விநாயக பெருமானுக்கு, தோரண கணபதிக்கு முடிந்தால் அபிஷேக ஆராதனை செய்யுங்கள்.
அல்லது பொருளாதார பலம் இல்லை என்றால் ஒரு அர்ச்சனை செய்து அந்த தோரண கணபதிக்கு வேண்டிக் கொள்ள உங்களுடைய கடன் பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக தீரும் என்பது கண்கண்ட உண்மை. சென்னையிலே இருப்பவர்களாக இருந்தால் இதனை உடனடியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் சென்னையிலே இல்லை, வேறு இடத்திலே இருக்கின்றீர்கள் என்றால் அந்த தோரண கணபதியை நினைத்து கொள்ளுங்கள். தோரண கணபதியை நினைத்து கொண்டு உங்களுடைய இல்லத்திலேயே விளக்கேற்றி அந்த விநாயகப் பெருமானுடைய ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லி, தோரண கணபதியே, நான் இப்படி ஒரு சிக்கலிலே இருக்கின்றேன், என்னுடைய சிக்கல் தீர வேண்டும், என்னுடைய சிக்கல் தீர்ந்து இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நான் வெளிவருவதற்கு எனக்கு அருள் புரிவாயாக, அதற்கேற்ற பண வரவை எனக்கு தருவாயாக என்று நீங்கள் அந்த தோரண கணபதியை மெய்யுருக பிரார்த்தித்து கொள்ளுங்கள். மெய்யுருக நாம் செய்யும் பிரார்த்தனைக்கு நிச்சயமாக, அதுவும் இது இப்போது நாம் இருப்பது விநாயக சதுர்த்தி நேரம். ஆக இந்த விநாயக சதுர்த்தி நேரத்திலே இன்னும் ஒரு 10 நாட்களிலே விநாயக சதுர்த்தி வருகின்றது. விநாயக சதுர்த்தி நேரத்திலே இதை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். நீங்கள் அந்த குன்றத்தூரிலே குடிகொண்டிருக்கின்ற குன்றத்தூர் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு அருகிலே ஒரு 200 அடி தூரத்திலே குடிகொண்டிருக்கின்ற தோரண கணபதியை பணிந்து உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து கடன் நிவாரணம் பெறுங்கள். தோரண கணபதியை கும்பிடுங்கள். வாரம் செவ்வாய்க்கிழமை வைத்து கொள்ளுங்கள். வந்து அந்த தோரண கணபதியை காலையிலே பணிந்து நீங்கள் கடன் நிவாரணத்தை பெற்று சந்தோஷமாக வாழுங்கள். உங்களுடைய சந்ததி கடன் இல்லாமல் இருக்க வேண்டும். ஆக நீங்கள் உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து முற்றிலுமாக வெளிவருவதற்கு அந்த விநாயகப் பெருமானை ஔவையாருக்கு அருள் புரிந்து கையிலேக்கே கூட்டி சென்றவர் கணபதி. கருணை உள்ளவர், மிகுந்த கருணை உள்ளவர் கணபதி. ஆக நாம் கஷ்டப்படுவதை அவர் பார்க்க சகிக்க மாட்டார். நம்ம பக்தன் இப்படி கஷ்டப்படுறானே என்று உடனடியாக உங்களுடைய கடன் தீர்வதற்கான உபாயத்தை, உங்களுக்கான பண வரவை நேர்மையான முறையிலே அவர் தருவார். ஆக கடன் பிரச்சனைக்காக வேறு மாதிரியான முடிவை எல்லாம் எடுக்காதீர்கள். அதை பற்றி சிந்திக்காதீர்கள். கடன் என்பது நிச்சயமாக தீரும். எனவே அந்த தோரண கணபதியை பணிந்து உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வாருங்கள். சந்தோஷமாக இருங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.